Hi friends, welcome to Deepa's Tea Time. இன்னைக்கு நான் நல்ல டேஸ்டியான கிறிஸ்பியா கேபேஜ் பக்கோடா செஞ்சுருக்கிறேங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம யூஸ்வலாக ஆனியனில் பக்கோடா செய்வோம். இது கேபேஜ் முட்டைக்கோஸ் சேர்த்து செய்கிறது ரொம்பவுமே டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் பக்கோடா செய்கிறதுக்காக முட்டைக்கோஸை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம்ஸ் முட்டைக்கோஸ் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். ஸ்லைஸாக கூட கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, அதுவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சியை நம்ம கல்லில் இடிச்சும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துடலாம், அது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருவோம். ஒரு 1/4 ஸ்பூன் காயப்பொடி சேர்த்துடலாம். காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்துடலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமானனா இன்னும் 1 ஸ்பூன் கூடவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த முட்டைக்கோஸ் நம்ம போட்ட மிளகாய் தூள் உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அப்போ தான் இந்த முட்டைக்கோஸில் உப்பு காரம் எல்லாம் நல்லா இறங்கும். நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணுறப்பவே தண்ணி மாதிரி வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கடலை மாவு சேர்த்துடலாம். 1 கப் கடலை மாவு சேர்த்தோன்னா 1/4 கப் பச்சரிசி மாவு சேர்க்கணும். அப்போ தான் நல்லா பொறு பொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். 1க்கு 1/4 பங்கு அப்படிங்கிற கணக்கில் நம்ம சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பண்ண அதில் தண்ணி வரும். கொஞ்சமாக தண்ணி வேணும்னா நம்ம தெளிச்சுக்கலாம். சூடான எண்ணெயில் ஒரு கரண்டி எண்ணெயும் சேர்த்துக்குவோம். இது நல்ல ஒரு பொறுப்பொறுப்பு கொடுக்கும், அதுக்காக தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம விரவிக்கலாம். இது பக்கோடாங்கிறதுனால நல்லா கட்டியாக தான் இருக்கணும். நம்ம வெங்காய வடையெல்லாம் செய்கிறப்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இதில் தான் இருக்கணும். அப்போ தான் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வரும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். கேபேஜ் பக்கோடா ரொம்பவுமே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் டைமில் இது கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டீ காஃபி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்பவுமே ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அது கரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா இலக்கி விட்டுறலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம யூஸ்வலாக எப்போவுமே ஆனியனில் தான் பக்கோடா செய்வோம். இது கேபேஜில் ரொம்பவுமே டிஃப்ரெண்டான டேஸ்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவுமே கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு விருப்பமான ஒரு ரெசிபியாக இது இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அழகாக கலர்லாம் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்பவுமே நம்ம போட்டோன்னா ரொம்ப முருகலாகி நல்லா இருக்காது. ஓரளவு மீடியமான கலர் வந்ததுக்கு உடனே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். சூப்பரான கேபேஜ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேபேஜ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவுமே டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.